தச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி கோல்டு செயின் வச்சு எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வாங்கிக்கணும். ஏதாவது ஒரு கலரில் சில்க் த்ரெட்டு துணியோட நிறத்துக்கு சேர்கிற மாதிரி எடுத்துக்கணும். சில்க் காட்டன்கவும் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். சாதாரண துணியாக இருந்ததுன்னா சாதாரண நூல் சேர்த்து தைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு தைச்சிங்கன்னா இது மேலே வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டோன் வச்சு தைச்சிட்டு வரலாம். இந்த லேஸ் தெரியாமல் தைக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த பகுதியை வந்து தெரியாமல் மறைக்கணும். இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். மடக்கிட்டு இப்போ தையல் கொடுக்கணும். உருவிக்கிட்டு வராமல் நாட் போடலாம். ஓரத்தில் வந்து தைச்சிருங்க, ஏன்னா உருவிட்டு வந்துடும். மடக்கி வச்சு தைச்சிக்கணும். நூல் பிசுறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏதாவது தட்டுட்டு லேசாக தடவி விடணும். இந்த மாதிரி சிக்காமல் மடங்காமல் வரும். வலது பக்கமாக பின்பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து மடக்கிட்டே வரணும். இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் கொடுக்கணும். சரியா அதே மாதிரி மடக்கிட்டு சுற்றி தைச்சிட்டு வரலாம். துணியில் படுற அளவு தடவக்கூடாது. இந்த மாதிரி லேசாக தடவிக்கலாம். மேல் பக்கத்துலேயே இப்படி தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக திருப்பி திருப்பி தைக்க வேண்டாம். இந்த இடத்துல கொஞ்சம் திரும்புகிற இடத்துல வந்து முன்பக்கமாக ஒரு எடுத்துட்டு லேசாக அந்த இடத்துல சுருக்கம் மாதிரி அதுவாகவே திரும்பிடும். வலது பக்கத்தில் முன்பக்கம் தைச்சிருக்கேன். இந்த பக்கம் மறைஞ்சிரும், அதனால் தெரியாது. இந்த பக்கம் அதே மாதிரி வச்சு தைச்சிருக்கேன்.